இங்க ஒரு லேடி ஒவ்வொரு நாளும் டேஸ்டியான டோ ஸ்டிக்ஸ் கம்மியான விலையில வித்துக்கிட்டு இருக்கா. லோ பிரைஸ்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கிறதுனால அவ பிசினஸ் ரொம்ப நல்லா போகுது. ஆனா எவ்வளவு பணம் வந்தாலும் அவ பயங்கர கஞ்சனா தான் இருக்கா. அப்போ ஒரு நாள் அவளுக்கு சோடாவோட கேப்ல இருந்து லக்கி பிரைஸ் அடிக்குது. அதுல 7 நாளைக்கு ஹவாயில ஸ்டே பண்றதுக்காக ஒரு லக்ஸரி ட்ரிப் ஆஃபர் பண்ணிருப்பாங்க. அவளுக்கும் அவ ஃபேமிலிக்கும் அதுதான் ட்ரீமா இருக்கும். சோ அவங்க எல்லாரும் ஹாப்பியா பேக் பண்ணிட்டு அந்த ட்ரிப்புக்காக கிளம்புறாங்க. ஆனா பிளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 பிசினஸ் கிளாஸ் தான் கொடுத்திருப்பாங்க. சோ அவ ஹஸ்பண்ட தனியா எக்கனாமிக் கிளாஸ்ல உட்கார வச்சிடறாங்க. அப்ப இங்க சாப்பாடு ஃப்ரீன்னு தெரிஞ்சதுமே மீயா அங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வளைச்சு வளைச்சு கட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அவ சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு ஸ்டூவர்ட் அவளுக்கு நட்ஸை கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வர்றா. அப்ப அதை தெரியாம அவ தட்டி விட நட்ஸ் எல்லாம் கீழே விழ போகுதுன்னு பார்த்தா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவ அதை கேட்ச் பண்ணிடுறா. அதை பார்த்ததுமே அந்த ஸ்டூவர்ட் வாய புலந்துடுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு ஸ்பை ஆகணும் தான் ஆசைப்பட்டிருப்பான். அவ பண்ணதை பார்த்ததுமே அவ கண்டிப்பா ஒரு ஸ்பையா தான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவனை ட்ரெயினிங்கா சேர்த்துக்க சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு அவளுக்கு வெக்க வந்து நான் ஒரு சமையல்காரி தான் சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவ சாப்பிட்டதெல்லாம் வேலையை காட்ட அவ வேகமா ரெஸ்ட் ரூமுக்குள்ள ஓடிடுறா. பார்த்தா அவ உள்ள போனதுமே சில ஹைஜாக்கர்ஸ் ஒட்டுமொத்த பிளேனையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அவங்க பணம் எதையும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு உமனை தேடி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹைஜாக்கர்ஸ் எல்லாரையும் எக்கனாமிக் கிளாஸுக்கு மூவ் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்க தேடுற அடையாளத்தோட ஒரு பொண்ணு மாஸ்கோட நிக்கிறா. உடனே அவங்க மாஸ்க கரெக்டா சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க தேடுற ஆளு அவ இல்லைன்னு தெரியுது. அதே நேரத்துல அங்க இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் அவளை பார்த்ததுமே வாய பொளந்துடுறாங்க. ஏன்னா அவ ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருப்பா. பிரைவசிக்காக மாஸ்கோட வந்திருப்பா. சோ பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லாம ஹைஜாக்கர்ஸும் அவளோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு ஹைஜாக்கர் ரெஸ்ட் ரூமை செக் பண்ண வர மீயாங்கும் யதார்த்தமா வெளியே வர்றா. உடனே அந்த ஹைஜாக்கர் அவளை அட்டாக் பண்றதுக்காக வர்றான். பார்த்தா மீயாங்க அவளை ரொம்ப ஈஸியா நாக் பண்ணி படுக்க வச்சிடறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க தேடி வந்திருக்கதே அவளை தான். ஆக்சுவலி பல வருஷங்களுக்கு முன்னாடி அவ நார்த் கொரியால ஒரு பயங்கரமான உளவாளியா இருந்திருப்பா. அப்போ ஒரு மிஷன்ல ஏற்பட்ட பிரச்சனையால சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு வந்தவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஆனா அப்போதுல இருந்தே அவளை தேடிக்கிட்டு இருந்த ஏஜென்சி ஆளுங்க கடைசியா அவளை கண்டுபிடிச்சிடுறாங்க.